தீங்கை பாராத சுத்த கண்ணன் அருமை இரட்சகர் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை நீதிமொழிகள் 3:29. தீங்கு நினையாதே. அன்புக்குரியவர்களே, தீமைக்கு தீமை செய்யாதே, தீங்குக்கு தீங்கு நினையாதே, இது தீர்வாகாது. இன்றைக்கு ஒருவர் நமக்கு தீமை செய்தால் எப்படி ஆகிலும் பழி வாங்க நாம் ஒரு சந்தர்ப்பத்தை தேடி அதே போல நாமும் செய்தால்தான் நம்முடைய ஆத்மா சாந்தி அடையும். தீங்கு செய்ய விரைந்துவிடும் கால்கள் இதை புறஜாதிகள் கூட செய்வதில்லை. ஆனால் இயேசுவை அறிந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் என்று கூறிக்கொண்டு மற்றவர்களை பழி வாங்கும் நோக்கத்தோடு வாழ்கின்றவர்கள், அவர்கள் சரியாக ரட்சிக்கப்படாதவர்கள். நம்முடைய இருதயம் யாருக்கும் தீங்கு நினையாத சுத்த இருதயமாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வெள்ளை அங்கி தலை தொடங்கி பாதம் வரைக்கும் வெள்ளை உடையால் முழுவதும் போர்த்தி கொண்டு வாடும் துறவிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய கொள்கையில் ஒன்று, அவர்கள் நடக்கும் பாதையில் எறும்பு சென்றாலும் அதை மிதிக்காதவாறு தன் கண்களுக்கு ஒரு உயிரினம் இருப்பதை அறிந்தால் அதற்கு தீங்கு நினையாமல் தீங்கு செய்யாமல் ஒதுங்கி செல்வார்களாம். நாம் எப்படி இருக்கிறோம்? இருதயம் கள்ள கபடு, மற்றவர்களை பழி வாங்கும் நோக்கம். நம்முடைய தெய்வம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், தீமையை நன்மையினால் வெல்பவர். தேவஜனமே, ஜீவனுள்ள தெய்வத்தை வணங்குகிற நாம் உள்ளத்தில் தீங்கு நினையாதே, தீமைக்கு தீமை செய்யாதே, பழி வாங்கும் நோக்கத்தோடு வாழாதே. எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்பதை மறந்து போகாதே. இருதயம் தூய்மையானதாக மாறட்டும். தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். தீமையை நன்மையினால் வெல்லு. யாருக்கும் ஒருபோதும் தீங்கு நினையாதே. தேவன் நம்மோடு இருந்து நம்மை கிருபையாய் வழி நடத்துவார். ஆமென்.